ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு நாம யோகங்கள் வரிசையில் வஜ்ரம் யோகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சுபயோகம்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க, அசுபமான யோகம்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. இது நம்ம சுபயோகமாகவே எடுக்கலாம். எப்படி எடுக்கிறோம்? இதனுடைய அர்த்தமே பார்த்தீங்கன்னா ஆயுதங்களால் தொல்லை. இந்த வஜ்ரம் யோகம் அன்னைக்கு ஆயுதம் சார்ந்த விஷயங்கள்ல பயிற்சி எடுக்கிறதுக்கானதுல நம்ம இறங்கலாம். அதே மாதிரி ஒரு ஆயுதப்படை காவலருக்கு போறதுக்கும் நாம ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா இந்த வஜ்ரம் யோகம் அன்னைக்கு போடலாம். இப்ப இந்த வஜ்ரம் யோகத்தினுடைய அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா வருணன். வருணன்னா என்னதுங்க? மழை. அப்ப மழை அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா அமையும். அப்ப இவங்க என்ன செய்யலாம்? மழை பெய்கிற பொழுது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை அவங்களுக்கு முடிஞ்சது ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல இந்த மழை தண்ணியை பிடிச்சி அவங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலையில வச்சுக்கலாம். அந்த மழை வரும்பொழுது அந்த வருணனை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மழை வரும்பொழுது இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மழையில நின்று இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த வேண்டுதலை அங்க சொல்லி அந்த வருண பகவானை வழிபாடு செய்யறது நல்லது. இந்த யோகத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசாத்தியமான மன உறுதி உடையவர்கள். இவங்க எது நடந்தாலுமே சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய மன தைரியம் அதிகம் உள்ளவர்கள். இந்த யோகத்துல பிறந்தவங்க தான். இந்த சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் நைட்டு 12 மணிக்கு நடந்து போனேன், எனக்கு பயமே கிடையாது தெரியுமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் தான். இவங்களுக்கு எந்த ஒரு சின்ன சத்தம் அது இதுன்றது கூட இவங்களுக்கு எந்த ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தாது. எதையுமே சாதிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி அதீத தெய்வ பக்தி உடையவர்கள். பிறர் மீது ஒரு அந்த ஆதிக்கத்தன்மை இல்லாதவர்கள். ஆனா இவங்களுக்கு யாராவது ஒரு துரோகம் செய்துட்டாங்க அப்படின்னா அவங்கள இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நேரம் பார்த்து பழி வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இவர்கள் பிறர் மீது மரியாதை செலுத்தக்கூடியவர்கள். பெரியவர்கள் கிட்ட அபாரமான ஒரு மரியாதை செலுத்தக்கூடியவர்கள். இந்த யோகம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்ப நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆயுதப்படை இதுல நீங்க சேர்றதுக்கு இதெல்லாம் அதுல அப்ளிகேஷன் போடுறது இதெல்லாம் நீங்க இந்த யோகம் அன்னைக்கு செய்யலாம். இந்த யோகம் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு உதிரி பாகங்களும் நீங்க தயாரிக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது உறுதி. இது மன உறுதி மட்டும் இல்லைங்க, உறுதியான விஷயம். அப்படின்றதுனால இந்த யோகம் அன்னைக்கு நீங்கள் உறுதியாக நிற்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். அதாவது ஒரு கட்டடத்துக்கு இரும்பு கம்பி வாங்குறது கூட நீங்க அன்னைக்கு பண்ணிக்கலாம். ஒரு சிலரெல்லாம் பார்க்கும்பொழுது சொல்லுவாங்க, அதெல்லாம் வைரம் பாய்ந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வஜ்ரமான ஒரு உடல் நிலையை பெறுவதற்கு இந்த யோகம் அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவம் எடுக்கிறீங்கன்னா கூட எடுத்துக்கலாங்க. இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலையில ஒரு சீரான மாற்றம் ஏற்படும். ஆயுதங்களால் தொல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வஜ்ரம் யோகத்துல பிறந்தவங்க ஆயுதத்தை யூஸ் பண்றது அவங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும் அப்படின்றது தான் அது. அதனால்தான் அது அசுப யோகமா மாறுச்சு. ஆனா சுபயோகம் தான். ஏன்னா ஒரு நல்ல உடல் தகுதி அப்படின்றது இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். இந்த யோகத்துல நம்ம நம்மளுடைய உடல் தகுதியை மேம்படுத்தி கொள்ளவும் முடியும். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய கோவில் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய வடக்கு ஆத்தூரில் இருக்கும் சோமநாதேஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். இவரை போய் வழிபாடு செய்யறதுனால இவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல மாற்றங்களும் ஏற்படும். அப்ப போகக்கூடாத கோவில் அப்படின்றது பாத்தீங்கன்னா கபிஸ்தலம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு இவங்க போகக்கூடாது. போகலாம், வழிபாடு செய்யலாம், விளக்கேற்றலாம், எல்லாமே பண்ணிட்டு வரலாம். ஆனா அங்க போய் அர்ச்சனை பண்றதோ இல்லை இவர்களுடைய எண்ணங்களுக்கு அதாவது தேவைகளுக்கு அங்க அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செய்யறதோ இல்லாமல் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மட்டும் செய்துட்டு வரலாம். அப்ப இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் யோகியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் யோக கிரகமாக இருக்கிறார். அப்ப இவங்க திங்கக்கிழமையில எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது அவங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். திங்கக்கிழமை திங்கள் ஹோரையில அவர்களுக்கு சக்சஸ் ஆக வேண்டிய காரியங்களை செய்து கொள்ளலாம். அது சார்ந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு பாசிட்டிவ் நட்சத்திரக்காரர்களாக வருவாங்க. அந்த மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்களோடு இவர்கள் பழக்க வழக்கம் வைத்து கொள்றதுனால இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு
வளர்ச்சி என்பதும் கிடைக்கும். அவயோகி அப்படின்றது புதன் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களோடு இவர்களுக்கு ஒத்து வராது. நல்ல புதன்கிழமை அன்னைக்கு இவர்கள் எந்த ஒரு செயலையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மற்ற நாட்கள்லயும் புதன் ஹோரையில எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இவங்க யாருக்காவது புதன்கிழமையிலயோ இல்ல புதன் ஹோரையிலயோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா திரும்பி வராது. உங்களுக்கு உடல் உறுதி வேணா இருக்கலாம், ஆனா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்காது. அப்ப நீங்க புதன் ஹோரையில எதுவும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.